வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். வெற்றி பெற்ற மனிதர்கள்ட்டிருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அதற்கான லிங்க்கு கீழே இருக்குது, அதை முதல்ல கேளுங்க. ரெண்டாவது பார்ட் 2 வீடியோ இது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் எல்லாரையும் போல் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ப்ளஸ் மைனஸஸ் இருக்குது, ஆப்ஸ்டகல்ஸ் இருக்குது, பேரியர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர்களும் மனிதர்கள் தான். பட் அவங்க எங்கே சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய கிளைண்ட்லேயே ஒரு லீடிங் கிளைண்ட், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தரை நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன, சவால்கள் என்ன, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, பட் உங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, சேலஞ்சஸ் இருக்கா? ஏன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இது தான். அவர் சொல்லுவார், நான் ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு நிறைய டவுட் வரும் சார், இதனால் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகள் எனக்கு வரும், ஒவ்வொரு தடவையும் வரும். இதை நான் எப்படி கடந்து போகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன ஏற்கனவே, இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், செல்ஃப் டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறேன், நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். செல்ஃப் டவுட் அப்படின்றது எல்லாருக்கும் வரும், சரி? அது வரக்கூடாது, ஆனால் வரும். இதை பண்ண முடியுமா முடியாதா? எல்லாருமே நம்ம மேட் ஆப்ஜெக்ட், சரியா? நம்ம மிஷின் மேட் ஆப்ஜெக்ட் கிடையாது. எல்லா நேரமும் 100% நம்மளால் தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம மனுஷன். அப்போ அந்த டவுட் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான விஷயம். அவர் சொன்ன பாயிண்ட்டு ஏற்கனவே நான் சொன்னது தான். நிறைய பேர் இது பண்ணுறதில்ல, பண்ண முயற்சிக்கிறதில்ல. தயவுசெய்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இதற்கு பேர் செல்ஃப் டாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். செல்ஃப் டாக்னா என்ன? நாம் நமக்குள்ளே பேசுகிற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்குள்ளே பேசுகிற அந்த பேச்சை நாம் கவனிக்கிறதில்ல, கேட்குறதில்ல, செயல்படுத்துறதில்ல. இதனால தான் தோல்வி வருது. இதை பண்ண முடியுமா முடியாதான்னு எப்போ ஒரு டவுட் வருது உங்களுக்கு சொல்லுங்கள். இது ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். ஒரு வாகனத்தை நீங்கள் முந்திரிங்கன்னா ஒன்று முந்திருங்க, இல்லைனா பின்னாடி போயிடுங்க. முந்த முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி மூக்க விட்டிங்கன்னா காலியாயிருங்க. அது மாதிரி தான் அந்த செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்னல் மோனோலாக் அப்படின்றாங்க. ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, செல்ஃப் டாக் பற்றி கீழே 2 வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில், அதை கொஞ்சம் பாருங்கள். எப்பயுமே நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது உங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்ற முடியும். இது உங்களை கடன்காரன்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். இது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் யோசிங்க. செல்ஃப் டவுட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வர்ற நெகட்டிவ் தாட்ஸு, காம்ப்ளெக்ஸு, எல்லா விஷயங்களையும் அடித்து உடைக்கிற மிக முக்கியமான ஒரு வெப்பனாக நான் செல்ஃப் டாக்கை பார்க்குறேன். சுய பேச்சு. இதை நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான வெற்றி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நான் சொல்வேன், சரியா? இதற்கான ஒரு நேரம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக சொந்த வீடு யாராவது நீங்கள் கட்டுருவீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு சாமி ரூமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது மாதிரி ஒரு திங்க் ரூம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சின்னூண்டு இடம், நீங்கள் உட்காந்து ஒரு சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கான ஒரு இடத்தை கட்டினீங்கன்னா அது நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய அசட் நான் சொல்லுவேன். திங்க் ரூம், திங்க் டைம், இதுதான் சக்ஸஸ் சீக்ரெட். அதாவது யோசிப்பதற்கான நேரம், யோசிப்பதற்கான இடம், இது ரெண்டும் சரியாக இருக்கணும். அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா, இது நிறைய மில்லியனர்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நிறைய என்னோடய கிளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. பண்ண சொல்கிறேன், பண்ண வச்சுருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நேரம் நீங்கள் பிஸ்னஸில் பண்ணுற, ஒரு பர்சனல் லைஃப்பில் பண்ணுற ஒரு தப்பாக போகும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, தப்பு பண்ணாமல் மனிதர்கள் இருக்க முடியாது, எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தான், சரியா? அப்போ அந்த நேரம் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ரென்த்து, அதாவது நம்மளோட சக்தியை, வலிமையை, அதை கண்டு உணர்வது தான் இந்த செல்ஃப் டாக். செல்ஃப் டாக் பண்ண 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 உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா மனம் இறைச்சல் இல்லாமல் இருக்கும், அமைதியாக இருக்கும். ஏதோ ஒன்று சொல்ல வருது, அதை நம்ம கேட்குறதே கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைக்கு 100% தீர்வையும் தெளிவையும் யார் தர முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? நாம் தானே. பிரச்சனை நம்மள்டிருந்து வரும்போது சொல்யூஷனும் யார்கிட்டருந்து வரும்? நம்மள்டிருந்து வரும். அந்த சொல்யூஷனை வெளியில் கொண்டு வர்றவர் தான் குரு. இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார் செல்ஃப் டாக் பண்ணு. அப்போ அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை கவனிக்கணுமா, மற்ற விஷயங்கள் பண்ணுமா? பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள் செயலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. இதை கவனிங்க. சக்ஸஸ் சீக்ரெட் எங்கே இருக்குது தெரியுமா? அவங்களுடைய எண்ணங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய செல்ஃப் டாக்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ ஒன்று பேசுது பாரு. இப்போ பேசுகிறோன்னும் போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நாம் அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். அடுத்தவங்க நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. இதனால் என்ன யூஸ்னு யோசிங்க. எந்த அளவுக்கு நாம் மனிதர்கள் கூட இருக்கிறத குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு காசு அதிகம்.
மனிதர்களை விட்டு விலகி நில்லுங்கள். அவங்களோட போயிடாதீங்க, மிங்கிள் ஆகிடாதீங்க, அமிழ்ந்துடாதீங்க, காணா போயிடுவீங்க, காண அடிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் விலகி நின்று தாமரை இலை தண்ணீர் போல், அவ்வளோதான். அவங்கள்ட்ட பாஸாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் ரைட்டு, ஹஸ்பண்ட் ரைட்டு, ஒய்ஃப் ரைட்டு, குழந்தைங்க ரைட்டு, அப்பா அம்மா ரைட்டு, எல்லாம் ரைட்டு. அதையும் தாண்டி ஒரு சர்க்கிள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா? உங்களுக்கான நேரத்தை கொடுங்க, உங்கள் ஃபேமிலிக்கான நேரத்தை கொடுங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான நேரத்தை கொடுங்க. இந்த 3 நேரத்தையும் சரியாக ஒருத்தன் பயன்படுத்துனா அவன் தான் பணக்காரன். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் வேறு எதுலேயும் இல்லை. கார்னர்லேயோ ஜோசியத்துலேயோ ஜாதகத்துலேயோ பஞ்சாங்கத்துலேயோ இல்லை, உங்கள் மைண்டில் இருக்குது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சரியா? அதனால் அந்த அந்த சயின்ஸை நான் எதுவுமே சொல்லலை. அந்த சயின்ஸ் பாட்டுக்கு இருக்கட்டும், எல்லா சயின்ஸையும் யூஸ் பண்ணுறது இல்லையா நம்ம? சரியா? இப்போ மைண்ட் சயின்ஸை யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அடுத்தது, இந்த ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுமா, ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுமா? நம்மளோட ஸ்ட்ரென்த்தை யோசிக்கணுமா, நம்மளுடைய மைனஸை யோசிக்கணுமா, நம்மளோட ப்ளஸ்ஸை யோசிக்கணுமா, நம்மளுடைய பலவீனங்களை யோசிக்கணுமா? கரெக்டு தான். இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஒரு டைரியோ நோட்டோ எடுத்து, நான் எப்பயுமே சொல்கிறது தான், வீடியோக்களை ஹெட்செட் போட்டு கேளுங்க, டைரியோ நோட் இல்லாமல் அதை கேட்காதீங்க. உங்களோட ப்ளஸ் என்ன, டாப் ப்ளஸ் ஒரு 3 ப்ளஸ் பாயிண்ட் எழுதுங்களேன். நீங்கள் இதெல்லாம் ப்ளஸ்ஸு நீங்கள் நினைக்கிறத எழுதாதீங்க. உங்களை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லுங்கள். நீங்கள் நல்லா பேசுவீங்க, பயங்கர எனர்ஜியாக இருப்பீங்க, ஹெல்பிங் டெண்டன்சியாக இருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க. சரியா? ஏன்னா நாம் நினைக்கிற ப்ளஸ் மைனஸாக கூட போகலாம். அடுத்தது, நீங்கள் இப்போ யோசிங்க, உங்களோட மைனஸாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். நான் தள்ளி போடுவேன், லேசியாக இருப்பேன், என்னால் காலைல எந்திரிக்க முடியாது, என்னால் எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, நான் வாக்கு கொடுத்தா மீறிடுவேன், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இப்போ வாழ்க்கையோட சக்ஸஸ் சீக்ரெட் என்ன தெரியுமா? உங்களுடைய மைனஸை ப்ளஸ் ஆக்குவது. இதை பண்ணும்போது தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? மைனஸை ப்ளஸ் ஆக போகிறீங்க, ப்ளஸ்ஸை ப்ளஸ் ஆக போகிறீங்க, அவ்வளோதான். இதை பண்ணும்போது என்ன ஆகும்? இதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த திங்கிங் பேட்டர்னில் வைக்கிறீங்களோ அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ். இன்னொன்று, என்ன மாதிரியான திறமைகளை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்ட போகிறீங்க? சரி, உங்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது? உங்களோட ஸ்கில் செட் எழுதுங்க பார்ப்போம். எனக்கு இதெல்லாம் திறமை இருக்குது அப்படின்னு எல்லாம் மக்கள் சொல்கிறாங்க, என்னென்னலாம் இருக்குது எழுதுங்க. எதுவுமே இல்லையா? அப்போ உருவாக்குங்க. எதுவுமே இல்லாமல், எதையுமே உருவாக்காமல், எதுவுமே இல்லாதவங்க உருவாக்குங்க, இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படுத்துங்க. இப்போ இருக்கிற திறமைகள், இப்போ உங்கள் குழந்தைங்களை எடுத்து யோசிங்களேன். உங்கள் குழந்தை ஒரு கேமில், ஒரு கிரிக்கெட்டில் நம்பர் 1 வருதுன்னு வச்சுக்கோங்க, வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. சரியா? அடுத்த ஒரு சச்சின் டெண்டுல்கராவோ, தோனியாவோ, கோலியாவோ, யாராக வேணால் வரலாம் உங்கள் குழந்தை. ஈவன் நான் சொல்கிறேன், ஒரு தமிழன் கூட ஒரு டாட்டும் பண்ணலை. சரி, கிரிக்கெட் ஆரம்பித்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது, CK நாயுடு டிராஃபியிலேருந்து 75 உலகக்கோப்பை ஆரம்பிச்சிருந்து ஒருத்தங்க கூட ஒன்றும் பெருசாக பண்ணலை. இல்லை, நான் சொல்கிறது அப் டு த மார்க். ஒரு அசாரதினை பேசுகிற மாதிரியோ, ஒரு கபில் தேவையோ, ஒரு கவாஸ்கரையோ, ஒரு வெங்சர்காரையோ, அல்லது ஒரு தோனியோ, கோலியோ, ஒரு டிராவிடையோ, ஒரு சவுத்தில் டிராவிட பேசுன மாதிரியான ஒரு ரோல் மாடல் கிரிக்கெட்டரை பற்றி நம்ம பேசியிருக்கோமா? ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கான தகுதியோட ஒரு மனுஷன் இருந்து கோலச்சிருக்கானா கிரிக்கெட்டை? முதல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த இடத்த தக்க வைக்க முடியுதா? அப்படி வாய்ப்பை தக்க வைக்க முடிஞ்சா ஜொலிக்கிறமா? ஒரு டெண்டுல்கரை உலகமே கொண்டாடுது. ஏன் அந்த மாதிரி ஒரு டெண்டுல்கர் தமிழ்நாட்டிலேருந்து போகலை? சரி, ஏன் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் இல்லை? இப்போ பிரக்ஞானந்தா பாருங்கள், விஸ்வநாதன் ஆனந்தை தூக்கி சாப்பிட்டு ஒரு லெவலில் போயிட்டு இருக்காரு. அடுத்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர் தானே. அது மாதிரி ஏன் கிரிக்கெட்டில் இல்லை? எதில் காசு இருக்குது? எது மக்கள் கொண்டாடுறாங்க? ஏன் அதில் நம்ம இல்லை? நமக்கு என்ன ப்ராப்ளம்? அதை யோசிச்சிங்களா? சரி, இப்போ முடிவு பண்ணுங்கள். உங்கள் குழந்தை கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்கில் வேணுமோ அதை கொண்டு வரணும், இருக்கிற ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அதுபோல தான் நீங்களும் உங்கள் குழந்தையை ஃபஸ்ட் ரேங்க் எடு, நீ அடுத்த சச்சினா மாறுன்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ, உரிமை இருக்குது, தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நாம் என்ன பண்ணிடுவோம்? நம்ம குழந்தையை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு நாம் என்ன சொல்லியிருக்கோம்? நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கல சார், என் குழந்தைய எடுக்க சொல்கிறேன். நீ எடுத்தியா? முதல்ல எடுக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணியா? இப்போ உன் தொழில் எடுக்கலாம்ல. சரி, அப்போ தான் படிக்கும்போது எடுக்கல. உன் குழந்தையை ஃபஸ்ட் ரேங்க் எடுன்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது அப்படின்னா உன் துறையில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பதற்கு உனக்கு என்ன திறமை இருக்குது? அதை இன்றைக்கி நம்ம ஆரம்பிப்போம். சில கேள்விகள் நிதர்சனமானது, கண்ணாடி முன்னு கேட்டு பார்க்கணும். நமக்கு என்ன டேஷ் இருக்குதுன்னு கேளுங்க. நான் கண்ணாடி முன்னு இல்லை, வெக்கமாக இருக்கும். எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எதை வச்சு நீங்கள் பணக்காரனாக போகிறீங்க? எப்படி உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண போகிறீங்க?
யோசிங்களேன். அப்போ உங்களுக்கு திறமையே இல்லாமல் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் படைச்சிருச்சா? அப்படி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இருக்குது. அதை வெளில கொண்டு வாங்க. அதற்கு ஒரு வயசோ எதுவுமே தேவையே கிடையாது. உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க, எதெல்லாம் அவமானப்படுத்தியிருக்காங்க, அந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிங்க. அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு வந்து ஒருத்தன் கால்குலேஷன் தெரிலன்னு சொல்லிட்டானா, உங்களுக்கு ஒருத்தன் க்ளோசிங் ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டானா, உனக்கு டேலண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டானா, உனக்கு முடிவெடுக்க தெரில, பேச தெரில, என்னென்னவோ எவனோ ஒருத்தன் சொல்லிட்டானா, பாஸாக இருக்கலாம், அப்ளைனாக இருக்கலாம், கோச்சாக இருக்கலாம், மென்டாராக இருக்கலாம், அப்படி ஒருத்தன் சொல்லிட்டானா, அதில் ஏன் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்தா மாறக்கூடாது? ஸ்கில்ஸ், சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஸ்கில்ஸ், அதை கொண்டு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல எல்லா விஷயங்களையும் அந்த செல்ஃப் பிலீவில் கொண்டு போய் போடணும். நம்புங்கள், சுயநம்பிக்கை மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதுதான் ஒரு பெரிய லார்ஜர் பார்ட்டு. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், டேலண்ட் இருக்கும் ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. டேலண்ட் இருக்கும், அவங்க அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. திறமைகள் இருக்கும், அதை விட மிக முக்கியமான நல்ல டெண்டன்சி, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், ஹியூமர் இருக்கும், என்னென்னவோ நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் பணம், பேங்க் பேலன்ஸ் இருக்காது. நம்மளாம் நிறைய பிஸ்னஸ் மேன் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சில நெட்வொர்க்கர்ஸ் மாதிரி வச்சுங்க, எல்லாத்தையும் நினச்சிங்க. டேலண்ட் இருக்குன்னு நினைப்பாங்க, பெரிய கனவுகள் இருக்குன்னு நினைப்பாங்க, அதுக்காக கஷ்டப்படுறேன்னு நினைப்பாங்க. அதை உண்மையிலுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் டேலண்ட்டு எல்லாம் நினச்சிப்பாங்க. ஆனால் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? இதுதான் நிதர்சனமான கேள்வி. இதற்கான பதில் என்ன? நீங்கள் எதிர்பார்த்த காசு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். திறமையே இல்லைன்னு நினச்சிங்க, புதுசாக கொண்டு வாங்க. புரியுதா? இப்போ நம்புங்க, அந்த சுயநம்பிக்கையில் உங்களோட திறமையே கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு சூப்பர் டேலண்டட், தெரியுமா? வெறும் டேலண்டடில் நீங்கள் யார்? சூப்பர் டேலண்டட். உங்களால் எல்லாம் பண்ண முடியும். பட் உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா? அதாவது லக்ஸுரி கார் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, பட் ப்ராக்டிக்கல் காரு, ஆம்பிஷியஸ் கார்னு நான் சொல்வேன். உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? இல்லை தானே? அப்போ அந்த பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ண தானே, அந்த கம்ப்ளீட் பண்ண தானே. அதனால தான் சொல்கிறேன், செல்ஃப் பிலீவ், சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு சுய நம்பிக்கை. இதை நீங்கள் பண்ணுங்கள். சுய நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாமல், நான் ஜெயிச்சிருவேன், ஒரு நாள் எனக்கு பிடிக்காத ஒரு பொன்மொழி என்னென்னா, ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், இமீடியட்டாக ஜெயிக்க மாட்டேன், ஆனால் ஒரு நாள் ஜெயிச்சிருவேன். அந்த ஒரு நாள் என்னைக்கிடா? செத்து போயிடுவோடா, செத்து போயிடுவோம்டா. நம்பலாம் வாழும்போதே வாழணும். புரியுதா? வாழும்போது சாகக்கூடாது. அதற்கு ஏற்கனவே ஒரு டிப்ஸ் வீடியோ நான் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் டிப்ஸ் சொல்கிறேன். உங்களை நீங்கள் நம்புங்கள். என்னோட சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான். யாரையும், அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி அந்த பேனா முள் உடஞ்சி பேப்பர் கிழிஞ்சாலும் சரி, யாரையும் நம்பாதீங்க. அப்படி ஒரு நம்பிக்கையான மனிதன் யாரும் கிடையாது. அப்படியே ஒரு நம்பிக்கையான மனிதன் நீங்கள் நினச்சிங்க, அது உங்களுக்கு நீங்களாக மாறுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன வாக்கை நிறைவேற்றிருக்கீங்களா? காலைல எந்திரிப்பேன்னு நினச்சிங்கன்னா எந்திரிச்சிங்களா? யாருக்கோ அதை செய்கிறேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? நீங்கள் யாருக்கு கடைசியாக ப்ராமிஸ் பண்ணீங்க, அதை செஞ்சீங்களான்னு பாருங்கள். ஓவர் டெலிவரி பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓவர் டெலிவரி, அண்டர் ப்ராமிஸ். கம்மியாக சொல்லிட்டு நிறைய செய்யுங்க. யாரை நீங்கள் மிஸ் பண்ணீங்க? என்ன வாக்கு தவறுனீங்க? யார் காசு கொடுக்க தவறுனீங்க? யாரை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏமாத்துறீங்க? ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த லிஸ்ட்டை நீ எழுந்து சரி பண்ணுங்கள். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. உங்களோட சாம்பியன் சியோன் டாப்.